பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துதல். கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் நம்முடைய ஆண்டவர் நமக்கு நல்லவராய் இருந்து நம்மை நடத்துகிற நல்ல கர்த்தராய் இருக்கிறார். எப்படி எல்லாரும் சுகமாக இருக்கிறீங்களா? நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் நம்முடைய ஆண்டவர் நமக்கு போதுமானவராக இருக்கிறார். காலையிலே ஒரு எதிர்பார்ப்போடு, ஆண்டவரே நீங்கள் எங்களோடு பேசுங்கன்னு சொல்லி காத்திருக்கிறீங்களா? அன்பு பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து எப்பவுமே நம்மை நடத்துகிற நல்ல ஆண்டவராக இருக்கிறார். இந்த நாளில் ஒரு அழகான வார்த்தையை நாங்கள் தியானம் பண்ண போகிறோம். தேவன் எங்களோடு நிச்சயமாக அவர் பேசுகிற தெய்வமாய் இருக்கிறார். இங்கே யோசுவாவின் புஸ்தகம் 24வது அதிகாரம் 17வது வசனம் இப்படி சொல்கிறது: நம்முடைய கண்களுக்கு முன்பாக பெரிய அடையாளங்களை செய்து நாம் கடந்து வந்த எல்லா வழிகளிலும், நாம் கடந்து வந்த எல்லா ஜனங்களுக்குள்ளும் நம்மை காப்பாற்றினவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தாமே. அன்பு பிள்ளைகளே, நாம் நடந்து வந்த ஒவ்வொரு சூழ்நிலைகள், நாம் காணப்படுகிற அன்றைக்கு சந்தித்த ஒவ்வொரு வேதனையான நிகழ்விலும், அது மட்டுமன்றி சகல வேதனைப்படுகிற துன்பப்படுகிற ஜனங்களுக்குள்ளே நம்மை நடத்தி வந்த நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறார். அப்படி என்று சொல்லி இஸ்ரவேல் மக்கள் இங்கே யோசுவாவுக்கு முன்பதாக தங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் எவ்வளமான ஒரு கிரியையை நடப்பித்தார் என்பதை குறித்து ஒரு நன்றி உள்ள மனதோடு அவர்கள் அங்கே காணப்படுவதையும், தேவனுக்கு நன்றி செலுத்தும் பால் அவருடைய கிரியைகளை எண்ணினவர்களாய் அவர்கள் பேசுகிறதை நாங்கள் இதில் அவதானிக்க முடியும். அன்பான தேவ ஜனங்களே, அன்றைக்கு இஸ்ரவேல் மக்கள் எகிப்தில் அடிமைகளாக்கப்பட்டார்கள், மிகவும் பாதிக்கப்பட்டார்கள், கொடூரமாக கடினமான வழிகளுக்கு ஊடாக அவர்களை அங்கே நடத்தப்பட்டார்கள். அவர்கள் மிகவும் வேதனைப்பட்டார்கள், அழுகார்கள். அவர்களுடைய கூக்குரல் தேவ சந்நிதியிலே எட்டியது என்று சொல்லி நாங்கள் இடுக்கண்களும் துன்பங்களும் துயரங்களும் சோகங்களும் சூழ்ந்திருந்தது. அவர்கள் அங்கே வேலை செய்தார்கள், அவர்கள் கூலி அவர்களுக்கு கிடைக்கவில்லை, அவர்களுக்கு சம்பளம் கிடைக்கவில்லை. மிகவும் கடினமான வழிகளுக்கூடாக அவர்கள் நடக்க நேர்ந்தது. அன்பானவர்களே, அவர்கள் ஆராதிப்பதற்கு அனுமதி கேட்கிற பொழுது அவர்களுக்கு இன்னும் வாரங்கள் சுமைகள் அதிகமாய் சுமத்தப்பட்டது என்பதை நாங்கள் பார்க்கிற பொழுது மிகவும் ரொம்ப மனம் உடைகிறதல்லவா? அந்த மக்கள் அவ்வளவு கடினமான வழிகளுக்கு கடந்து சென்ற போதிலும் தேவன் அந்த மக்களுடைய கூக்குரலை கேட்டு அடிமைத்தன வீடாகிய எகிப்தில் இருந்து பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு, அந்த மக்களை வாக்கு பண்ணின தேசத்துக்கு வழிநடத்தின ஆண்டவர் மாறாதவராய் இருந்தாருங்க. அவர் அற்புதராய் இருந்தார், அவர் அதிசய கடவுளாய் இருந்தார். அது மட்டுமல்ல, அந்த தேவன் அவர்களை நடத்தி வந்த வழிகளை எல்லாம் நினைக்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கையில அங்கே ஆச்சரியம் மிகவும் அதிசயமாய் இருக்கிறது அல்லவா? இன்றைக்கும் அன்பு பிள்ளைகளே, அந்த மக்களுடைய வாழ்க்கையானது எங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாய் இருக்கிறது. நாங்கள் பரம கானானை நோக்கி இன்றைக்கு பயணிக்கும்படி நடக்கிற பொழுது நம்முடைய பயணங்களிலே பலவிதமான சோர்வுகளும் பலவிதமான வேதனைகள், கண்ணீர்கள், துக்கங்கள், அது மட்டுமல்ல வியாகுலங்கள், வியாதிகள் என்று பலவிதமான காரியங்கள் நம்மை சூழ்ந்திருக்கிறது. நம்மை சூழ்ந்துள்ள ஜனங்கள் நடுவிலும் நாங்கள் சில வேளைகளிலே பரியாசம் பண்ணப்படத்தக்கவர்களாகவும் அவர்கள் மத்தியிலே அவமதிக்கப்படத்தக்கவர்களாகவும் நாங்கள் காணப்படுகிற பொழுது நம்முடைய ஆண்டவர் அந்த பரியாசங்கள், அவமானங்கள் எல்லாவற்றிலும் நம்மளுக்கு பதில் கொடுக்கிறவராய், அவைகள் மத்தியிலே நாங்கள் வெற்றி சிறக்கத்தக்கதாய் தேவன் எங்களுடைய சத்தத்தை கேட்டு, எங்களுடைய கூக்குரலை கேட்டு, எங்களுடைய விண்ணப்பத்தை கேட்டு, எல்லாருக்கும் முன்பதாக எங்களை நிலைநிறுத்தி, எங்கள் தலைகளை நிமிர பண்ணி, எங்களுடைய விண்ணப்பங்களை கேட்டு எங்களுக்கு பதில் கொடுக்கிற ஆண்டவர் என்றைக்கும் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார். இந்த காலையிலே இதனுடைய செய்தியை கேட்கும்படி வந்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே ஒருவேளை நீங்கள் இப்படிப்பட்ட பல சூழ்நிலைகளுக்கு நீங்கள் முகம் கொடுத்துக்கிற தேவ பிள்ளையாய் இருக்கலாம். அன்பான தேவ ஜனமே, நீ கவலைப்பட வேண்டாம், நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம், மனமடிவாகி விடாதிருங்கள். எல்லா ஜாதிகளுக்குள்ளும் எல்லா மக்கள் நடுவிலும் நீங்கள் தலை நிமிர்ந்து நிற்கும்படி, நீங்கள் தலை நிமிர்ந்து உங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் மகிமையானவைகளை செய்து கனம் பண்ணும்படி உங்கள் தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். உங்களை காப்பாற்றினவர், உங்களை பராமரித்தவர், உங்களை நடத்தி கொண்டிருக்கிறவர் அங்கே தெய்வமாய் இருக்கிறார். எனவே அன்பு பிள்ளைகளை, நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம், நீங்கள் கவலைப்பட வேண்டாம், நீங்கள் கண்ணீர் விட வேண்டாம். உங்களுடைய பாரங்கள், உங்களுடைய நீதிகள் எல்லாம் எண்ணப்படாமல் ஒரு நாளும் போகாது. வேதத்தில் அழகா எனக்கு ரொம்ப
மிகவும் பிடித்த ஒரு வசனம் இருக்கிறது. அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டபடியினால் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு அவர் உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறாராம். எவ்வளவு ஒரு அற்புதமான தேவன், எவ்வளவு நம்மளுக்காக பரிந்து மன்றாடுகிறவர், எவ்வளவுக்கு நம்முடைய பக்கத்தில் இருந்து செயலாற்றக்கூடியவர், நம் சார்பில் எப்பவுமே நமக்காக செயல்படக்கூடிய ஒரே ஒருவர் என்னையும் உங்களையும் படைத்த அந்த மகிமையான ஆண்டவர் தான். என் அன்பு பிள்ளையே, நீ எதை குறித்து மனமடிவாக வேண்டாம், எதை குறித்து நீ சோர்ந்து போக வேண்டாம். உன் தேவையை பார்க்கிலும் உன் தெய்வம் பெரியவர். உன் குறைவுகள் நடுவில் உனக்கு நிறைவை கொண்டு வரக்கூடியவரும், இந்த வானத்தையும் பூமியையும் உண்டாக்கி அவைகளில் என் தேவன் உங்களுக்காக எனக்காக வெளிப்பட அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். இந்த காலை நேரத்திலே விசுவாசம் வையுங்கள், அவர் மேலே பற்றுதலாயிருங்கள், அவரை நம்பிக்கொண்டே இருங்கள். நீர் என்னை கொன்று போட்டாலும் நான் உண்மையே நம்புவேன் என்று சொல்லி அன்றைக்கு யோபுடைய வாழ்க்கையில் நம்பிக்கையை அவர் பலப்படுத்தி கொண்டார். அவரை நோக்கி பார்த்தார். அவர் செய்த அதிசயங்களையும் அற்புதங்களையும் நன்மைகளையும் அவர் அப்படியே மனதிலே பதித்து வைத்து சொல்லுகிறார், எனக்கு எதுதான் நேர்ந்தாலும் என்னை தேவனுடைய அன்பிலிருந்து பிரிக்காது என்று பவுலடிகள் சொன்னது போல இன்றைக்கும் தேவப்பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில எது நேர்ந்தாலும் நீ அன்பில் இருந்து பிரித்து விடாதபடி நீ தேவனுக்குள்ளே நிச்சயமாய் நிலைத்திரும். தேவன் பெரிய காரியங்களை உங்களுக்கு செய்யட்டும். நாங்கள் இந்த நேரத்திலே உங்களுக்காக நான் ஜெபிக்கட்டுமா? பரிசுத்தம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தினாலே உங்களுடைய மக்களுடைய கண்ணீர்கள் துடைக்கப்பட்டு தலை குனிந்து வேதனையோடு அவமானப்பட்டு ஒருவேளை உன் பிள்ளைகள் நிற்பார்களாய் இருந்தால் இந்த வசனம் அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஆண்டவரே கொடுக்கட்டும் ஐயா. ஆண்டவரே, எனக்கு யார் ஆதரவு உண்டு, என்னை யார் காப்பாற்றுவார்கள், யார் எனக்காக வரிந்து மன்றாடுவார்கள் என்று சொல்லி ஆண்டவரே கேள்விக்குறியோடு இருக்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் பதிலாய் இந்த திருவசனம் அமைவதாக சுவாமி உம்முடைய மக்களை ஆசீர்வதியும், பலப்படுத்தும், காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். தேவன் தாமே உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. God bless you.